துக்குவின் கதை நேரம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய மாமரம். அந்த மரத்துல தான் குட்டி குரங்கு அப்பு வசிச்சுது. அப்பு ரொம்ப சுறுசுறுப்பானது. ஆனா அதை விட ரொம்ப குறும்புத்தனமானது. தினமும் காலையில எழுந்து மரத்துக்கு மரம் தாவி ஏதாவது புது குறும்பு செய்யணும்னு யோசிக்கும். ஒரு நாள் அப்பு காட்டுல நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மரத்தடியில ஒரு பெரிய மூட்டை இருந்துச்சு. இது என்னவா இருக்கும்? நான் அப்புவுக்கு ஒரே ஆச்சரியம். மெதுவா பக்கத்துல போய் எட்டி பார்த்தது. அடடி! அந்த மூட்டைக்குள்ள ஒரே கலர் கலரா வாழைப்பழங்கள். சிகப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சுன்னு இப்படி பல வண்ணங்கள்ல வாழைப்பழங்கள் இருந்துச்சு. அப்புவுக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது. இவ்ளோ கலர் கலர் வாழைப்பழங்களை நான் பார்த்ததே இல்லையே, இது யார் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு சிகப்பு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு சாப்பிட்டுச்சு. அந்த வாழைப்பழம் சிகப்பா இருந்தாலும் உள்ள சாதாரண வாழைப்பழம் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது ஒரு நீல வாழைப்பழத்தை எடுத்தது. அதுவும் அதே சுவை. ச்சே, கலர் கலரா இருக்கு, ஆனா சுவை ஒண்ணுமே இல்லையேன்னு அப்புவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். அப்போதான் ஒரு யோசனை வந்துச்சு. இந்த வாழைப்பழங்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமே. காட்டுல அப்போதான் யானை, ஒட்டகச்சிவிங்கி, முயல், மான் அப்படின்னு எல்லாரும் அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பு வேகமா ஒரு பெரிய இலையில எல்லா கலர் வாழைப்பழங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மரத்தோட உச்சத்துல ஏறி உட்கார்ந்துச்சு. முதல்ல யானைக்கிட்ட, யானையாரே யானையாரே, என்கிட்ட புது வகையான வாழைப்பழம் இருக்கு, சாப்பிட்டு பாக்குறீங்களான்னு கேட்டது. யானையும் குடு அப்பு தலையாட்டுச்சு. அப்பு ஒரு பச்சை வாழைப்பழத்தை யானை மேல வீசி எறிஞ்சது. யானை ஆசையாத எடுத்தது. ஆனா அதுவும் பச்சை கலர்ல இருந்தாலும் வழக்கமான வாழைப்பழ சுவையில தான் இருந்துச்சு. யானைக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன இதுல விசேஷம்னு அப்புவை பார்த்தது. அப்பு சிரிச்சுக்கிட்டே அடுத்தது ஒட்டகச்சிவிங்கி கிட்ட, ஒட்டகச்சிவிங்கியாரே, இங்க பாருங்க, வானவில் நிறத்துல ஒரு வாழைப்பழம் உங்க கழுத்து மாதிரி நீளமா இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு வாழைப்பழத்தை ஒட்டகச்சிவிங்கி கிட்ட வீசுச்சு. ஒட்டகச்சிவிங்கி அதை சாப்பிட்டு, ஆரஞ்சு பழம்னு நினைச்சேன், வாழைப்பழமா இருக்குன்னு சொல்ல அப்புவுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. இப்போ முயல் அப்பு கிட்ட வந்து, அப்போ எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுன்னு கேட்டுச்சு. அப்போ ஒரு நீல வாழைப்பழத்தை டோக்கி போட்டு, முயலே, இந்த நீல வாழைப்பழம் சாப்பிட்டா நீ வானத்துல பறக்கலாம்னு சொல்லுச்சு. முயல் உடனே அந்த வாழைப்பழத்தை ஆசையா கடிச்சு சாப்பிட்டுச்சு. ஒரு நிமிஷம் கண்மூடி நான் பறக்கறேனான்னு யோசிச்சுது. ஆனா ஒரு புல்லு கூட நகலல. முயலுக்கு கோபம் வந்து, குறும்புக்கார அப்பு, என்னை ஏமாத்திட்டியே என்று கத்துச்சு. அப்புவுக்கு இன்னும் சிரிப்பு நிக்கல. எல்லா விலங்குகளும் அப்புவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட பாவி அப்பு, எங்களையும் இப்படி ஏமாத்துறேன்னு எல்லாரும் ஒரே குரல்ல சத்தம் போட்டாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி குரங்கு அங்க வந்துச்சு. என்ன எல்லாரும் இப்படி சத்தம் போடுறீங்கன்னு கேட்டுச்சு. எல்லா விலங்குகளும் அப்பு செய்த குறும்புத்தனத்தை சொன்னாங்க. பாட்டி குரங்கு அப்பு கிட்ட, ஏன்பா இப்படி எல்லாரையும் ஏமாத்துறன்னு கேட்டுச்சு. அப்போதான் நடந்ததையெல்லாம் சொல்லுச்சு. பாட்டி குரங்கு அப்பு கிட்ட, ஏன்பா இப்படி எல்லாரையும் ஏமாத்துறன்னு கேட்டுச்சு. அப்போதான் நடந்ததையெல்லாம் சொல்லுச்சு. இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் கலர் கலரா இருந்துச்சு, ஆனா சுவை ஒண்ணுமே இல்ல, அதான் ஒரு விளையாட்டு விளையாடினேன். பாட்டி குரங்கு சிரிச்சுக்கிட்டே, அட அப்பு, இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் மனுஷங்க உணவு கலர் போட்டு தயாரிச்ச வாழைப்பழம்பா, அதனாலதான் கலர் கலரா இருக்கு, ஆனா சுவை எப்போதும் ஒண்ணுதான். நீ விளையாடியது நல்லாத்தான் இருந்துச்சு, ஆனா யாரையும் ஏமாத்தக்கூடாது நான் அறிவுரை சொல்லுச்சு. நீ விளையாடியது நல்லாத்தான் இருந்துச்சு, ஆனா யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லுச்சு. அப்புவுக்கு அப்போதான் புரிஞ்சுது. எல்லாரையும் பார்த்து, சாரி நண்பர்களே, உங்கள சிரிக்க வைக்கணும்னு தான் அப்படி பண்ண, இனிமேல் இப்படி ஏமாத்த மாட்டேன்னு சொல்லுச்சு. எல்லா விலங்குகளும் அப்புவை பார்த்து சிரிச்சாங்க. அப்புவும் எல்லாருக்கும் மீதியிருந்த கலர் கலர் வாழைப்பழங்களை பகிர்ந்து கொடுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லா விலங்குகளும் அந்த கலர் கலர் வாழைப்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே அப்புவோட குறும்புத்தனமான விளையாட்ட பத்தி பேசிக்கிட்டே சிரிச்சாங்க. நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.